திட்டம் சிறப்பான திட்டம் என்று இன்றைய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றார். சிந்திச்சு பாருங்க, 4 ஆண்டுகளவா கொடுத்திருந்தா மாணவர்கள் எவ்வளோ பயன்பெற்றிருப்பாங்க. இல்ல நீங்க கொடுக்கிறது ரைட், வேண்டாம் நாங்க சொல்லல, அதை வரவேற்கிறோம். எப்ப கொடுத்திருக்கணும்? கல்லூரி ஆரம்பத்திற்கு முன்பாகவே இந்த ஆண்டு துவக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கலாம். அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த கல்லூரியில் சேர்க்கின்ற மாணவர்கள் கடன் உடனே வாங்கி இந்த லேப்டாப் வாங்கியிருக்க மாட்டாங்க. அவர்கள் வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இறுதி ஆண்டு முடிச்சு வெளியிலே போறாங்க, அவர்களுக்கு கொடுக்குறீங்க. இதனால என்ன பயன்? சிந்திச்சு பாருங்க. ஒரு திட்டத்தை கொடுக்கின்ற பொழுது மாணவர்களுக்கு நலன் பயக்கின்ற திட்டமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆரம்பத்திலே 2025ஆம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பாகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருந்தால் மாணவனுடைய சுமை குறைந்திருக்கும். பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தில்தான் இப்படிப்பட்ட அவலங்களை இன்றைக்கு தமிழ் காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய தாய்மாருடைய கஷ்டத்தை உணர்ந்து இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்டாங்க வாக்குறுதி. எல்லா குடும்ப அட்டைதான் இருக்கும், விலையெல்லாம் மிக்சி கிரைண்டர் மின்விசிறி வழங்கப்படும் என்ற திட்டத்தை கொடுத்து அறிவிக்கப்பட்டு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு பணக்காரர் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கிறதோ அதே பொருள் ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும், குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவருடைய பெண்ணுடைய சுமையை குறைக்க வேண்டுவதற்காக எல்லா குடும்பத்தையும் விலையெல்லாம் மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவக் கல்வி கிடைக்க வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்குவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது 7.5% உள்ளிடுவதற்கை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41% இன்றைக்கு 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதே போல ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, 10 ஆண்டுல 2011 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4.25 ஆண்டு ஆகிவிட்டது. இந்த 4.25 ஆண்டு காலத்திலே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வர முடியவில்லை. ஒரு கையிலாகாத அரசாங்கம். அதுபோல தமிழகத்திலே நிர்வாகம் சிறப்பாக இருக்க என்பதற்காக 6 மாவட்டத்தை புதிதாக தோற்றுவித்தோம். அதுதான் கள்ளக்குறிச்சியும் ஒன்று. 7 சட்டக்கல்லூரியை கொடுத்தோம், 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம், 4 பொறியியல் கல்லூரி, 5 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், இங்கே பிரம்மாண்டமாக கால்நடை பூங்கா 1000 கோடியில் 50 ஏக்கர்ல கொடுத்தோம். இப்படி சாதனை மேல் சாதனை படுத்த ஸ்டாலின் அவர்களே தெரியாட்டுனா படிச்சு தெரிஞ்சுக்கங்க. சேலஞ்சு பண்ற விட்டுருங்க. சேலஞ்ச் என்று சொல்லி இருக்கிறீங்க. சேலஞ்ச் என்ன? நீங்க ஒரு மேடை போடுங்க, அதே மேடையில் நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். இதுதான் சேலஞ்சு. ஆனா அப்படி இதை தெரிவித்தார் உடனே அங்க இருக்கிற ஒரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறார். நாங்க சொன்னா இதை தெரிவித்தார் உடனே அங்க இருக்கிற ஒரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறார். நாங்க சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று நீங்கள் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அத்தனையும் அண்ணா திமுக ஆட்சியில் செய்த சாதனை தானே. எங்கே பார்த்தாலும் பாலங்கள் சாலைகள் அற்புதமாக கொடுத்தோம். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு ஆரம்பப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, ஆரம்பப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி என்று அதிகமான பள்ளிகளை திறந்து கற்போடைய எண்ணிக்கை தமிழகத்திலே முதலிடத்துக்கு கொண்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி 2015 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு புதிய புதிய தொழிற்சாலை தமிழகத்துக்கு வந்து நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அம்மாவுடைய வழியிலே வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் பிரமாண்டமான தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் 3,500,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. பல பணிகள் முடிவெற்று இன்றைக்கு நமக்கு வேலைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. இதுதான் சாதனை. இன்னைக்கு திராவிட